நேற்றைக்கு காலையில முத்து அவர்கள் உடல்நலக் குறைவால் சென்னை மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. சிகிச்சை பலனின்றி இவர் வந்து உயிரிழந்திருக்காரு. இவருடைய மறைவுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் போகும்போது, அவர் போறதுக்கு முன்னாடி அடக்கம் முடிஞ்சிருச்சு. அதனால அடுத்த நாளைக்கு நான் போறதுக்காக ஃபோன் பண்ணி கேட்டு எப்ப இருப்பாரு, ஃப்ரீயா இருப்பாருன்னு சொல்லி கேட்டு, நான் வந்து ஸ்டாலின் அதாவது முதல்வர் அவருக்கு போயிட்டு என்னோட வருத்தத்த தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்க வந்து தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும், முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் பார்த்து பேசினேன். நல்லபடி எப்படி பேசுனீங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்கள பத்தி பல பல விமர்சனங்கள் வந்து சீமான் பண்ணிட்டு இருக்கும்போது, பத்திரிக்கையாளர் கேட்கறாங்க. அதுக்கு உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, அரசியல்ங்கிறது தனி, அது தனி, பாசம்ங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணு தானே. மு.க. அழகிரி அவர்கள நான் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். அவரு என்ன போடா வாடான்னு தான் கூப்பிடுவாரு. தயாளு அம்மாவ நான் அம்மான்னு கூப்பிடுவேன். ஒரு வாட்டி நான் வந்து வெயில்ல நின்னுட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்துட்டேன். அந்த டைம்ல கூப்ட்டு உடம்பெல்லாம் சரியா கவனிச்சுக்கிறது இல்லையான்லாம் கேட்டாங்க. எல்லாருக்குமே பாசங்கிறது ஒண்ணு தான. என்னதான் வந்து அரசியல்ல வந்து வேற வேற பாதையா இருந்தாலும், பாசங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணு தான. அது வந்து தனிதான் அப்படின்னு சொல்லிட்டு, அது வேற, இது வேற அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொல்றாரு. அது மாதிரி எங்க அப்பா இறந்துற டைம்லயே வந்து அவர் கால் பண்ணி ஆறுதலா வந்து பேசினாரு. அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாம் கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கேட்டதா வந்து சீமான் சொன்னாரு. அவர் வந்து அரசியல் வேற, பாசங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணு தானேன்னு சொல்லி பேசும்போது, இதுதான் மனுஷன் அப்படிங்கிற மனுஷன்னா இதுதான். மனுஷன் என்னதான் மனுஷனா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பாசம் இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுச்சு. அ யாருக்கெல்லாம் சீமான் பேசுனது புடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.